Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஒரே நாளில் முதல்வர் ஸ்டாலினோடு இரண்டாவது முறையாக பன்னீர்செல்வம் சந்திப்பை நிகழ்த்த இருக்கிறார். இன்று காலை அடையாறில் உள்ள பூங்காவில் நடைபயிற்சியின் போது முதல்வரை சந்தித்திருந்தார். தற்பொழுது இல்லத்திற்கே செல்கிறார். நமது தொலைபேசி இணைப்பில் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சரை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்க இருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, ஒரு இயல்பான சந்திப்பா இருக்கும் அப்படின்றதான் எதிர்பார்த்தோம் காத்தால. ஆனா மறுபடியும் அவர் இல்லத்துக்கே போய் சந்திக்கிறாரு அப்படின்னு வரும்போது அதுல நிச்சயமா ஒரு அரசியல் முக்கியத்துவம் இருக்கு. ஆனா அந்த அரசியல் முக்கியத்துவம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்றதான் வந்துட்டு யூகிக்க முடியாததான் இருக்குது. ஏன்னா இவர் அஇஅதிமுக அக்கட்சியினுடைய பொதுச் செயலருடைய விருப்பத்திற்கிணங்க 3 முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டில் நீடித்தவர். அப்படிப்பட்டவர்களுடைய எதிர்கால அரசியல் இன்றைக்கு பிஜேபியில இருந்து அவர் விலகிட்டாரு, என்டிஏல இருந்து விலகிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மாநாடெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்துட்டு அவர் மறுபடியும் சந்திக்கிறாரு அப்படின்னோம்னா அது கொஞ்சம் அரசியல் ரீதியா முக்கியத்துவம் பெற்றதாகத்தான் இருக்குது. ஏன்னா ஒரு திமுக அணியில வந்துட்டு அதிமுக இருந்து விலகிய ஒரு முக்கிய தலைவர் சேர முடியாது. சேர்ந்தாலும் அது வந்துட்டு இரு தரப்புக்கும் பலன் இல்லை. ஆனாலும் சந்திச்சு பேசுறாங்க அப்படின்னோம்னா இதுல இன்னும் சில வேற, அதாவது அவர் அரசியல் எதிரியாக கருதும் இபிஎஸ்ஐ எப்படி வந்துட்டு முடக்குவது அப்படின்னு தொடர்பான சில விவரங்கள் இதன் மூலம் அரசுக்கு பரிமாறப்படலாம் என்று நான் கருதுகிறேன். இது ஒரு யூகம் தான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு விடயம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா இவர் வந்துட்டு இபிஎஸ்க்கு எதிராக தான் அவருடைய அரசியலே நடக்குது. பிஜேபியோட நின்னாலும் கூட இபிஎஸ்க்கு எதிராக தான் நடக்குது. ஸோ அந்த இடத்துல இவங்களுடைய இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக நான் கருதுகிறேன். இதை தாண்டி மற்றபடி அரசியல் சிக்னிபிகன்ஸா அதுல எதுவும் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். கூட்டணி குறித்த கேள்வி எழுப்பிய பொழுது கூட தற்பொழுது கூட்டணி குறித்து எந்த முடிவையும் நாங்கள் எடுக்கவில்லை, எதிர்காலத்தில் சமயம் கருதி நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமா ஆமா, ஏன்னா அவர் முதல்ல அவருடைய தொண்டர்களை சந்திக்கணும், அவருடைய நிர்வாகிகளை அவர் சந்திக்கணும், அதுக்கப்புறம் அவர் மாநாடு கூட்டணும், அந்த மாநாட்டில் அவர் ஒரு கட்சி அறிவிக்கணும், அந்த கட்சியை அறிவிச்சதுக்கு பிறகுதான் அது கூட்டணியை பற்றி அது பேசும். அதாவது அது டிசம்பர் ஜனவரியில முடியக்கூடிய விடயம் தான். ஸோ செப்டம்பர்ல இவர் அந்த மாதிரி போடுறாரு அப்படின்ற உடனே அது அக்டோபர் நவம்பர்ல இந்த தொடர்பான முடிவை நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா ஒரு கூட்டணிக்கு போவாங்க. அதுவும் ஆன்டி ஏடிஎம்கே பிஜேபி ஆன்டி டிஎம்கே அந்த மாதிரி ஒரு கூட்டணி தான் போக முடியும். ஸோ அதனால அவர் விஜய் அணிக்கு போகக்கூடிய வாய்ப்பு, விஜயோட சேரக்கூடிய வாய்ப்புன்றது நிறைய இருக்கு. நன்றி சார். இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.